அண்ணன் பேர் பார்த்தீங்கன்னா அஸ்வின் குமார். இவர் வந்து மயான பேச்சுக்கு வேஷம் போட்டிருக்காரு. மயான காளி இவருக்குள்ளே வந்து இறங்கும். இவருடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா மயான பேச்சு. இவங்களுக்கு இந்த அண்ணனுக்கு மயான பேச்சியும் வரும், மயான காளி வந்து இறங்குவாங்க. ரெண்டு சாமி வந்து எப்படிங்க இறங்கும் அப்படின்னீங்கன்னா வாஸ்து வந்தால் ரெண்டு சாமி வந்து இறங்கும். இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 17 வயசுலேயே அந்த அண்ணன் மாலை போட்டிருக்காரு. 4 வருஷமாக முத்தாரம்மனுக்கு மாலை போட்டுருக்காரு. ஆனால் வந்து இப்போ வேறு செட்டில் போய் கேட்டதுக்கு நான் வந்து இது பண்ண மாட்டோம், சின்ன பையனா சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதனால் அம்பாள்கிட்ட வந்து அம்பாலே வந்து இவராக ஒரு தனியாக செட்டு ஆரம்பித்து அதை என்ன நடத்துகிறாரு. 17 வயசுலேயே அம்பாள் மேலே முத்தாரம்மன் அண்ணனுக்கு பற்றியே பாருங்களேன். அம்பாள் வந்து மயான பேச்சு வந்து இந்த அண்ணன் மேலே வரும். அதுக்கு மயான காளியே வந்து இறங்குவாங்க. இந்த அண்ணன் தனியாக செட்டு அந்த ஆர்மோனரி தசரா குழு இது இந்த அண்ணன் வந்து இந்த அண்ணன் அப்போ வந்து நம்மளே செட்டு ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வருஷமாக இது பண்ணியிருக்காங்க. 2 வருஷமாக செட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இது 3ஆவது வருஷமாக செட்டு வேஷம் போட்டு இந்த அண்ணன் மயானக்காளி இறங்கி சாமி ஆடுறாங்க. இந்த அண்ணன் சுயரமாக அது வந்து அம்பாளுக்கு கும்பம் யாராச்சும் எடுக்கிறாங்களோ எத்தனை வயசும் பார்க்கக்கூடாது, ஜாதி மதம் எதுவுமே பார்க்கக்கூடாது. இந்த அண்ணன் வந்து கேட்டிருக்காங்க, அவங்க உத்தரவு கொடுக்கல. அவங்க வேறு செட்டில் இருந்து இந்த அண்ணா வந்து சுயமாக செட்டு ஆரம்பித்து அம்பாள் அருளால் வேறு இந்த அண்ணன் 3 வருஷமாக செட்டு ஆரம்பித்து எல்லோரும் வந்து ஒரு கிண்டல் கேள்வியாக பேசியிருக்காங்க. இவன் செட்டு எப்படி இது பண்ணிடுவான் நடத்திடுவான்னு. ஆனால் அம்பாள் அருளால் 3 வருஷமாக செட்டு நல்லபடியாக அடிச்சிட்டாங்க. 3 வருஷமாக செட்டு நல்லபடியாக நடத்துகிறாங்க அந்த அண்ணன். இவங்க தான் மயான பேச்சு. இவங்க வந்து ஹார்மோனரி தசராக்குள்ள அஸ்வின் குமார் அவங்க வந்து வேஷம் கட்டியிருக்காங்க. இந்த அண்ணன் வந்து இவங்க எப்படி மயானக்காளி இறங்குது, மயான பேச்சு இறங்குது. மயானக்காளி ப்ளூ கலர் வேஷம் போட்டவங்க மேலே தான் காளி இறங்குமா? அப்படிலாம் கிடையாதுங்க. மயானக்காளி சின்ன பையன் மேலே கூட மயானக்காளி வந்து இறங்கி வரும். இது வந்து மயான பேச்சுக்கு இந்த அண்ணனோட குலதெய்வ சாமி வந்து உங்களுக்கு கடற்கரையில் காளி பூஜை அன்னைக்கு கும்பம் எடுக்க போகும்போது இந்த பேச்சி அம்மன் வந்து இறங்கி ஆடுறாங்க. பேச்சி அம்மன் எப்படி இறங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, வேல் வந்து இப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த அண்ணன் கையில், கீழே இருக்கிறது வந்து மயான பேச்சு. இது மயான பேச்சுங்கிறது சுடலைமாட சாமியோட அம்மா. இது வந்து மயான காளி. இது வந்து இந்த மண்டவோடு மாடெல்லாம் போட்டு இந்த பாட சட்டை கட்டியிருக்காங்களே, இது மயான காளி. காளி அருள் இருந்தால் தான் சூடத்தை ஏற்றி நாக்கில் முழுங்க முடியும். அவங்களுக்கு வந்து நாக்கில் சூடம் கொளுத்தும் போது எதுவும் வலி எதுவுமே தெரியாது. காளி அருள் இறங்கிருச்சுன்னா. மயான காளி இறங்குனா அதில் ஒரு ஆபேசமாக வந்து ஆடுவாங்க. கருங்காலி ஆடுறவங்களாம் கட்டேப்படுத்த முடியாது. காளிச்சாமி வந்து அவங்களாம் ஆடி அவங்களாம் வந்து நின்னா தான் நிற்க முடியுமே தவிர அருள்வாக்கு வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு கரெக்டாக கொடுப்பாங்க. இந்த மயானக்காளி வந்து பயங்கரமாக இருந்தாலும் அருள்வாக்கு கரெக்டாக கொடுப்பாங்க. நடந்தனும் ஹார்மோனரியில் வந்து ஒரு வீட்டில் பயங்கரமாக மயானக்காளி அண்ணனுக்கு இறங்கிருச்சு. அவங்களா வந்து கட்டுப்படுத்த தான் முடியும். இப்போ நம்ம செட்லேயே வந்து ஒரு சின்ன பையனுக்கு மயானக்காளி வந்து ப்ளூ கலர் வேஷம் போட்டால் தான் மயானக்காளி இறங்கணும் இல்லை. ஒரு சின்ன பையனுக்கு நம்ம செட்லேயே